எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வாசிப்பு அப்படின்னா, சாக்லேட் வாசிப்பு பார்க்க போறோம். ஓகே, இது ஒரு வித்தியாசமான வாசிப்பா இருக்க போது. அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப வித்தியாசமான ரீடிங்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். டேரோல யாருமே இந்த மாதிரி வித்தியாசமான ரீடிங்ஸ் மோஸ்ட்லி அப்லோட் பண்றது இல்லை. நம்ம சேனல்ல கொஞ்சம் வித்தியாசமான முயற்சி பண்றோம். ஸோ அதுக்கு நீங்க ஊக்குவிக்கும் வகையில ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு லைக்கோ, ஒரு நல்ல கமெண்டோ கொடுக்கறது தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களால முடிந்த ஆதரவை நம்ம சேனலுக்கு தரணும்னு அன்பா கேட்டுக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. இப்போ நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, சாக்லேட் ரீடிங், வெற்றிலை ரீடிங், ஃபிளவர் ரீடிங், கேண்டில் ரீடிங்னு பர்சனலாக இதே மாதிரி நிறைய பவர்ஃபுல் அண்ட் ஸ்பெஷல் ரீடிங்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க வேணும் அப்படின்னா நான் சொல்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939767271 அப்படிங்கிற நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக நீங்க உங்களுடைய அன்பான கிஃப்ட்ஸை சென்ட் பண்ணலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய வாசிப்பு எல்லாருக்கும் பொருந்தணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கு பொருந்ததோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு பொதுவான வாசிப்பு, ஜெனரல் அண்ட் காமன் ப்ரெடிக்ஷன். பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாசிப்புக்குள்ள போயிடலாம். இது ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் ஆரம்பிக்க முடியும். கார்ட்ஸ் வாசிப்பு, டேரோ கார்ட்ஸ் வாசிப்பு மாதிரி ரொம்ப எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையா அமைதியா வீடியோவை கவனிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இங்க 3 ஃபைல் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஃபைல் ஸ்னிக்கர்ஸ் வச்சிருக்கோம். ஓகேங்களா, உங்களுக்கு ஸ்னிக்கர்ஸ் பிடிக்கும், இல்ல நான் இந்த கலருக்கு அட்ராக்ட் ஆகுறேன் அப்படின்னா நீங்க இந்த ஃபைலை தேர்வு செஞ்சுக்கோங்க உங்களுடைய இன்ட்யூஷனை கேட்டு. நெக்ஸ்ட் ஆக மென்டோஸ் வச்சிருக்கிறோம். ஸோ மென்டோஸ் மின்ட், இந்த ஃபிளேவருக்கு அட்ராக்ட் ஆகுறீங்க, இந்த கலருக்கு அட்ராக்ட் ஆகுறீங்க, இந்த ஒரு ஃபைல் உங்களுக்கு இன்ட்யூஷனா இருக்கு, உங்களுடைய ஆள் மனசுல இது உங்களை அழைக்குது அப்படின்னா நீங்க இதை எடுத்துக்கோங்க. ஆண்ட்வன் லீபெல் எடுத்துக்கோங்க. இல்ல இது 3வது ஃபைல், இது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குன்னா நீங்க இதை தேர்வு செஞ்சுக்கோங்க. மொத்தம் 3 ஃபைல் வச்சிருக்கிறோம். உங்க பர்சன், உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ், நீங்க திருப்பி சேருவீங்களா என்ன அப்படிங்கறத இந்த சாக்லேட் வாசிப்பு மூலியமாக நம்ம பார்க்க போறோம். ஓகே, போயிடலாம். இப்போ நீங்க இந்த ஃபைலை தேர்வு செஞ்சிருக்கிறீங்க ஸ்னிக்கர்ஸ் அப்படின்னா நீங்க ஃபைல் 1 குரூப் 1. வெல்கம் 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 டு மை சேனல் ஜோதி டெரோட். நம்ம சேனல்ல புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கோங்க, லைக் கொடுத்துக்கோங்க, உங்களுடைய அன்பான கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு, ஃபைல் 1 குரூப் 1. ஓகேங்களா, நீங்க இந்த ஸ்டிக்கர்ஸை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ், உங்க பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் நீங்க திருப்பி இணைவீர்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, எனக்கு இந்த பையில பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க மென்டலி பிசிக்கலி ரொம்ப லோவா இருக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. இந்த பைல் 1 தேர்வு செஞ்சவங்க ரொம்ப பிசிக்கலி மென்டலி லோவா இருக்கீங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு தெரியுது, கிளியராக தெரியுது. அதே மாதிரியாக எனக்கு இன்னொரு விஷயம் தோன்றது என்னன்னா, இந்த பர்சன் சைட்ல இருந்து அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ், அதாவது தற்போதைய அவங்களுடைய நிலைமை என்ன, உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது உங்களுக்கு புடிபடலையோ மட்டுப்படலையோ தெளிவாக தெரியலையோ. ஏன்னா அவங்க தெளிவா உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு என் மனசுல அந்த இன்ட்யூஷன் தெரியுது. இந்த ஸ்டிக்கர்ஸ் பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் பையில தேர்வு செஞ்சுட்டு இருக்கிற நீங்க ரொம்ப நாள் இந்த காதல் வாழ்க்கைக்குள்ள ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி, ரொம்ப நாள் இந்த நபர் கூட உறவுல இருக்கிற மாதிரியும், இவங்க உங்களுக்கு திஸ் ஆர் தட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நேர்மையா இவங்க சைட்ல இருந்து ஒரு ஆன்சர் வரலையோ அப்படிங்கிற ஏக்கம்,
குழப்பம் வந்து உங்களுக்கு இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, வாட் இஸ் தேர் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் மைண்ட் செட் எப்படி இருக்கு, அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கு என்பதே உங்களுக்கு சற்று மறைவாகத்தான் இருக்கு. உங்களுக்கு அது தெரியல, கிளாரிட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்களுடைய ஸ்பீச்ல ஒரு கிளாரிட்டி இல்ல, அவங்களுடைய நடத்தையில ஒரு கிளாரிட்டி இல்ல இந்த நபர் சைட்ல இருந்து. சோ இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இவங்களுடைய கரண்ட் ஃபீலிங் நம்ம மேல என்னவாக இருக்கும் என்பதை உங்களுடைய கரண்ட் ஃபீலிங், நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கரண்ட் ஃபீலிங் என்னன்னா, இவங்க நம்ம மேல என்ன மாதிரியான உணர்வுகள் கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்கா எனக்கு தெரியுது. குரூப் 1 ஃபைல் 1 அதே மாதிரியாக இந்த விஷயம் வந்து கொஞ்சம் இழுபறியில இருக்குது. அதாவது இழுத்து கொண்டே நாளைக்கு பாக்குறேன், நாளை கழிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இழுத்துக்கிட்டே போறாங்களே தவிர என்ன என் மனசுல இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு இந்த நபர் வந்து ரெடியாக இல்லை. ஏன்னா இவங்க ஒரு பேலன்ஸ் மோட்ல, பேலன்ஸ் ஸ்டேட்ல வந்து இல்ல. ஏன் அவங்க வந்து தன்னைய வந்து வெளிப்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க, எதனால தன்னைய ஓப்பன் அப் பண்றதுக்கு தயங்குறாங்க, திஸ் ஆர் தட் மாதிரி ஏன் ஒரு கேம் வந்து விளையாடுறாங்க, ஓப்பன் அப் பண்ணா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓப்பன் அப் பண்றதுக்கான மன தைரியமும் அந்த மன வலிமையும் இந்த நபர்கிட்ட கிடையாது. அவங்க கிட்ட ஒரு பிளானிங் கிடையாது. இதத்தான் நான் இந்த நபர்கிட்ட சொல்ல போறேன், இப்படி என் காதலை வெளிப்படுத்த போறேன், நாங்க இப்படி வாழ போறோம், எங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, இதுதான் நாங்கன்னு வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை காலம் அவங்களுக்கு வரல. வெளிப்படுத்தவே மாட்டேன்றாங்க. இந்த பிரச்சனை ஒரு இழுத்துக்கிட்டே, ஒரு தாமதிச்சுக்கிட்டே உங்க லைஃப்ல வந்து இருக்குது. என்னடா எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவெடுக்கிற ஆள் நீங்க. அதாவது எதுனாலும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு முடிவெடுத்துட்டு போயிருவீங்க. உங்களுக்கு இந்த வளவள கொழன்னு இழுத்தாலே பிடிக்காது. என்ன இருக்கா இல்லையா, ஓப்பன் அப்பா சொல்லு அப்படின்னு கேட்கிற ஆள் நீ. அவங்க வந்து சுத்தி வளைச்சு கொஞ்சம் தலையை தொட்டு அப்படியே மூக்க தொட்டு காதை தொட்டு வரக்கூடிய நபரா இருக்கிறாங்க. அப்படின்னும் போது ரெண்டு பேருக்குமே ஒரு கேரக்டர் வைஸ் வந்துட்டு ஒத்து போகாத மாதிரியே இருக்குது. ஏன்னா அவங்க ஓபன் அப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்க அவங்க எப்படா ஓபன் அப் பண்ணுவாங்கங்கிற மாதிரி இருக்கீங்க. சோ இந்த நபர் சைட்ல இருந்து அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து என்னவாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு வந்து சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, நான் ஓபன் அப் பண்றதுல கொஞ்சம் சிரமப்படுறேன் அப்படிங்கறதுதான் ஓப்பனா சொல்றாங்க இந்த நபருடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் பாக்குறப்போ. அப்புறம் என்கிட்ட சரியான பிளானிங் இல்ல, இந்த நபரை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னு என்னால ஒரு தோராயமா கூட சொல்ல முடியல. இவங்களை பத்தி நான் என்ன நினைக்கிறேன், என் மனசுல இவங்களை பத்தி என்ன இருக்குன்றதுல எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. இவங்களை நான் என்னவா நினைக்கிறேன், எப்படி நினைக்கிறேங்கிறதுல எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்து இப்போதைக்கு இல்ல. அப்படியே எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சாலும் அதை எப்படி பேச்சு வழக்குல மாத்தி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல இருக்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமான, அதே நேரத்துல ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேட்ல இந்த நபர் இருக்கிறாங்க. அதாவது தான் மனசுல பட்டத ஒரு வார்த்தையா ஒரு வடிவமா மாத்த தெரியல அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. தான் மனசுல என்ன இருக்குங்கிறத சொல்ல முடியாத இடத்துலயும் இந்த நபர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இதை ஓபன் அப் பண்ணணும், உங்க கூட பேசணும், உங்க கூட காதல் வாழ்க்கையில ஈடுபடணும், உங்க கூட ஒன்னாக இருக்கணும்னு நிறைய ஆசைகள் வந்து இருக்கு. உங்களுக்கும் கரண்ட் ஃபீலிங்ஸ் பாக்குறப்போ அவங்க மேல ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு ஏக்கம், ஒரு கவலை, ஒரு கஷ்டம் இருக்கு. அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் கரண்ட் மைண்ட் செட்லயும் எப்படா அவங்க கிட்ட சொல்லுவோம், நம்ம மனசுல இருக்கத சொல்லிட்டா நம்ம ஓரளவுக்கு ஃப்ரீயா ஆயிடலாம், எப்படா ஓபன் அப் பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் வந்து அவங்க மனசுல தெரியுது. அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பிளானிங் வந்து நடக்க மாட்டேங்குது. அவங்க நினைச்ச மாதிரி அவங்க வாழ்க்கைய வந்து அவங்களால என்ன செஞ்சுக்க முடியல, அமைச்சுக்க முடியல. அவங்க என்ன பேச வராங்களோ, அவங்க மனசுல என்ன இருக்கோ அவங்களால அதை வார்த்தையாக்கி சொல்ல முடியல. எதனாலனா ப்ராப்பர் பிளானிங் இல்ல, ஒரு பேலன்ஸ் மோடுக்கு அவங்களால எடுத்துட்டு வர முடியல. கொஞ்சம் விளையாட்டுத்தனமாவே இருக்காங்க இந்த நபர். அதுல எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா ரொம்பவே விளையாட்டுத்தனமா இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் இந்த ஃபைல் சூஸ் பண்ணும் போதே எனக்கு தெரியுது, ரொம்பவே விளையாட்டுத்தனமா அந்த நபர் இருக்கிறாங்க. கொஞ்சம் அங்க இங்கன்னு அப்படியே விளையாட்டுத்தனமாவே இருக்காங்க. மனசு வந்து ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது.
இப்ப ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணணும், உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட இந்த விஷயத்த ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும். காதல் விஷயத்த நினைச்சா அதுக்கான பிளானிங் வேணும். உங்ககிட்ட என்ன பேச போறோம், என்ன செய்ய போறோம், என்ன மாதிரி விஷயங்கள உங்ககிட்ட பேசலான்னு ஒரு ஒரு பிளான் இருக்கணும் மனசுல. ஆனா இந்த நபர்கிட்ட பிளான் இல்ல. விளையாட்டுத்தனம் தான் அதிகமா இருக்கு. பாத்துக்கலாம், பாத்துக்கலாம், செஞ்சுக்கலாம். அப்படி ஒரு சோம்பேறித்தனம். விஷயத்த அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே வர்றது. அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்லயே இவங்க இருக்கிறாங்க. சீக்கிரமாக இந்த மைண்ட் செட் இவங்களுக்கு மாறுமா? இவங்க என்னைய நோக்கி வருவாங்களா இந்த நபர் அப்படின்னு கேட்டா, இந்த நபர் கூட நீங்க சேருவதற்கான பாசிபிலிட்டிஸ் நிச்சயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 60 to 70% இந்த நபர் கூட நீங்க சேருவீங்க. இந்த நினைத்த நபர் கூட நீங்க நிச்சயமாக சேருவீங்க. அவங்களுக்கும் உங்க மேல காதல் என்பது இருக்கு. 2 பேரோட கரண்ட் ஃபீலிங்ஸ்லயுமே ஒரு லவ் தெரியுது, ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் தெரியுது, எப்படா சேர போறோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தெரியுது. அவங்க மனதுல இருக்கிறத வார்த்தைகளால அவங்க சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்க ரிலேஷன்ஷிப் ஹையான ஒரு லெவலுக்கு போயிடும். இப்போதைக்கு அவங்களுக்கு சரியான ஒரு மனநிலை அமையல. அவங்க மனசுல இருக்கத அவங்களால சொல்ல முடியல. கொஞ்சம் இன்பேலன்ஸா இருக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த விளையாட்டுத்தனம் அத்தனையும் மாத்திக்கணும் அவங்க. மாத்திக்கிட்டாலே மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் உங்ககிட்ட அவங்க பேசிடுவாங்க. மத்தபடி இந்த பர்சன் என்ன சொல்றது, பிசினஸ் வைஸ்லயும் சரி, அவங்க ஒர்க் ரிலேட்டடாக, பினான்சியலி, ஸ்டடீஸ் வகையில, மத்த எல்லாத்துலயுமே குட்டா இருக்கிறாங்க. ரொம்ப மேன்மை அடைஞ்சு இருக்கிறாங்க. ரொம்பவே நல்ல இடத்துல இருக்கிறாங்க. காதல் வாழ்க்கை தான் அவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. எல்லாத்துலயும் முதன்மையா இருக்கக்கூடிய நபர் காதல் வாழ்க்கைன்னு வரும்போது சற்று பின்னோக்கியே இருப்பதை காண முடியுது. ரொம்பவே பின்னோக்கி இருக்காங்க. ஏன்னா லவ் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாதிரி சைல்ட்ஹுட்டா இருக்கிறாங்க. இன்னும் சின்ன வயசுல இருந்த மாதிரி அந்த சைல்ட்ஹுட்ல இருந்த அந்த சைல்டிஷ் பிஹேவியர் இருக்குது, இன்னசென்ஸ் இருக்குது. காதல் வாழ்க்கையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. நாட் எனஃப் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, லவ் லைஃப்ல இன்னமுமே அவங்களுக்கு அனுபவம் இல்லை. குறைந்தபட்சமாக உங்களைத்தான் அவங்க முதல் காதலா பண்ணியிருக்கிறாங்க. முன் அனுபவம், அதாவது எக்ஸோ அந்த மாதிரி காதல் வாழ்க்கையில இந்த நபருக்கு கிடையாது. நீங்க தான் அவங்களுடைய முதல் காதலாக இருக்கிறீங்க. சோ ஒரு லவ்வை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இந்த நபருக்கு தெரியாம இருக்குது. பைல் 1 தேர்ந்தெடுக்கிற நபருக்கு தெரியாம இருக்கு. உங்க நபருக்கு காதல் வாழ்க்கையை எப்படி அணுகணும்னு தெரியல. உங்களுக்கும் இந்த நபர் மோரார்லெஸ் ஃபர்ஸ்ட் லவ்வா தான் இருப்பாங்க. பட் நீங்க கொஞ்சம் மெச்சோர்டா இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்ணா அந்த அளவுக்கு பிடிக்காது. நீங்க ரொம்ப மெச்சோர்டா இருக்கணும் என் பர்சன் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. காதல் வாழ்க்கையில சட்டுன்னு முடிவு எடுத்துடணும். டக்குன்னு ஒரு காதல் வாழ்க்கைய பண்ணோமா, அடுத்து ஒரு கல்யாணம், அடுத்து ஒரு லைஃப்னு நம்ம போகணும். இப்படியே இழுபறியா இருக்கக்கூடாது, இழுத்தடிச்சுட்டே இருக்கக்கூடாது. அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ ரொம்ப தைரியமா எடுத்து வைக்கணும். வீட்டுல பேசணும். அடுத்து நிறைய இருக்கு. லவ்வே சொல்றதுக்கு இவ்வளவு தயங்கிட்டு இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கீங்க. அவங்க ரொம்ப ஸ்லோவா, ஸ்டெடியா, மெதுவா பாத்துக்கலாம். இப்ப என்ன, என் பர்சன் தானே, நான் லவ் பண்றேன், நான் சொல்லுவேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் இன்னும் ரெடி ஆகல லவ் லைஃப்க்கு, எனக்கு இன்னும் பேச வரல, எனக்கு இந்த காதலை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, மத்த கப்புள் இருக்கிற மாதிரி என்னால என் லவ் லைஃப்ல என்ஜாயபிளா இருக்க முடியல, என்னால ஓபன் அப் பண்ண முடியல, நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஓபன் அப் பண்ணுவேன், ஆனா நான் ஓபன் அப் பண்ணிடுவேன், நான் பிளான் பண்ணிடுவேன், நான் பண்ணி காமிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க. ரொம்ப ப்ளீசிங்கா கேக்குற மாதிரிதான் இருக்கு. எந்த இடத்துலயும் ஒரு அரகன்ஸ் இல்ல, கேர்லெஸ்னஸ் கிடையாது இந்த நபர்கிட்ட. ஆனா நீங்க வேணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல உங்ககிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், இங்க கம்யூனிகேஷன்ல தான் பிரச்சனை இருக்கு. உங்ககிட்ட பேசினாலுமே அவங்களால கிளியரா உங்ககிட்ட பேச முடியல. பேசுறாங்க அரையும் குறையும், அதாவது அறவேக்காடா, ஒரு பாதி பேசுறாங்க, பாதி முழுங்கிடுறாங்க. மென்னும் முழுங்கியும் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுற மாதிரி பேசுறாங்க. இந்த நபர்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே பேச்சுல இவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல. அந்த பேச்சு உங்களுக்கு கிளாரிட்டியா வந்துட்டாலே கூடிய சீக்கிரம் இந்த நபர் சைட்ல இருந்து ஒரு கிரீன் பிளாக், ஒரு பாசிட்டிவான சைனை நீங்க எதிர்பார்க்கலாம்.
கட்டாயமாக இந்த காதல் 60 to 70% சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நபர் சைட்ல இருந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நீங்க எதிர்பார்க்கலாம். இதுதான் நான் பைல் 1க்கு கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன், சாக்லேட் ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? இந்த சாக்லேட்டை பார்க்கும்போது எனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் நான் ப்ரெடிக்ஷனா கொடுத்துருக்கிறேன். என்னுடைய இன்டியூஷன் அண்ட் யூனிவர்ஸோட இன்டியூஷனோட இந்த ரீடிங்கை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இது அத்தனையும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எது பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க. நல்லபடியாக இந்த நபர் உங்களை தேடி உங்களுடைய காதல் வாழ்க்கை சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். பைல் 1 அண்ட் குரூப் 1 வீடியோவை முடிச்சுக்கிறேன். நீங்க என்னோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு டாடா பை பாய். பைல் 1 நீங்க இந்த பைல தேர்ந்தெடுத்திருக்கீங்க, இந்த மென்டோஸ், இந்த மின்ட் ஃபிளேவரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா, இந்த ப்ளூ பைல் தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா நீங்க group 2 pile 2 welcome pile 2 group 2. ஓகே, உங்களுடைய மனசுல என்ன இருக்கு, உங்களோட நபருடைய மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த காதல் வாழ்க்கை சேருமா அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்ததை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பொருந்தல அப்படின்னா நீங்க இதை எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு ஜெனரல் அண்ட் காமன் ரீடிங் தான். ஓகேவா? உங்களுக்கு பர்சனலாக கன்சல்டேஷன் வேணும்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, இந்த இந்த மென்டோஸ் இந்த பையனை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னா, அதாவது இந்த காதல் சேருமா, இந்த காதல் வாழ்க்கை நிலைக்குமா, எனக்கு இந்த நபர் என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த காதல் வாழ்க்கையில நாங்க ஒண்ணு சேர முடியுமா, ரொம்ப பதட்டமா இருக்கிறீங்க, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறீங்க, அப்படியே ஒரு கையும் காலும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு. அதாவது எப்படி சொல்றது, கை ஒரு இடத்துல வச்சா கால் ஒரு இடத்துல போற மாதிரி ஒரு 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 பதட்டத்தோடயே நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். ஒரு பேச்சுல உங்களால இருக்கவே முடியாது. இந்த நபர் இல்ல அப்படிங்கறத உங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ரொம்ப எனக்கு வேணும், எனக்கு இவங்கதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப தீர்க்கமாக இந்த நபர் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருக்கிறீங்க. பைல் 2 குரூப் 2 தேர்ந்தெடுத்தவங்க என்ன சொல்றதுன்னா, ஓவராலா இந்த நபர் தான் உங்களுக்கு எல்லாமே, இந்த நபர் தான் உங்களுடைய லைஃபே அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய பர்சன் நீங்க. உங்களுக்கு இந்த நபருடைய ஒரு பெர்ஃப்யூம் ரேட்ல இருந்து, அவங்க என்ன வாட்ச் யூஸ் பண்ணுவாங்க, என்ன ட்ரெஸ் போடுவாங்க, எவ்வளோ தனியா ரெடி பண்ணிக்குவாங்கங்கிற முதற்கொண்டு உங்களுக்கு தெரியும். அதாவது இவங்களுடைய அப் டு டேட் தெரியும், ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எனக்கு தெரியாததா இந்த நபரை பத்தி, என்கிட்ட கேளு, நான் சொல்றேன், என்னுடைய பர்சன், என்னுடைய ஒரு நபர் அப்படிங்கறதுல உங்களுக்கு ஒரு கர்வம், உங்களுக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்கும். அதாவது இது ஏன் நபர், ஏன் பர்சன், ரொம்ப பொசசிவ் இருக்கும் உங்களுக்கு. உங்களை தாண்டி உங்க நபரை வேற யாராவது ஏதாவது சொல்றாங்க, அன்பா பாராட்டினாலும் சரி, கோபமாக திட்டினாலும் சரி, நீங்க தான் உங்க நபர்கிட்ட உரிமை கொண்டாடணும்னு நினைப்பீங்க. ரொம்ப பொசசிவா இருப்பீங்க. நான் தான் என் நபரை பேசுவேன், நீ யாரு ஊடால பேசிட்டு இருக்கிற அப்படின்னு வேற யாராவது உங்க நபரை பேசுறாங்கன்னா திட்டினாலும் சரி சப்போர்ட் போவீங்க. என் நபர், நீ எதுக்கு பேசணும், இல்ல உங்க நபர்கிட்ட ரொம்ப அன்பாக கனிவாக பேசினாலும் என் நபர்கிட்ட நீ என்ன அன்பா பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடும் உங்களுக்கு வரும். சோ கோபமும் காதலும் கலந்த ஒரு நபராக நீங்க இருக்கிறீங்க. உங்களுடைய பொசசிவ்னஸ்க்கு அளவே கிடையாது. இதுதான் உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ். இப்ப கூட உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்கும்னா, இந்த நபர் இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, என்னைய மறந்துருப்பாங்களா, நினைச்சிட்டு இருப்பாங்களா, இந்த நபருக்கு நம்ம மேல என்ன ஃபீலிங்ஸ் இருக்கும். அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த நபர் உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது ஓகே, அது கூட ஃபைன் இல்ல, ரொம்ப அப்நார்மலான ஒரு திங்கிங் தான். இருந்தாலும் சரி, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்மள அவங்க நினைக்கிறாங்களான்னு நினைக்கிறது காதல் வாழ்க்கையில இயல்பு தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நீங்க எப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த நபரை நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. தண்ணி குடிக்கும் போது ஒரு வாட்டி, சாப்பிடும் போது ஒரு வாட்டி, வெளியில போன ஒரு வாட்டின்னு அவங்களை எப்பவுமே நினைச்சுக்கிட்டே, அவங்கதான் உங்களுக்கு அன்னம், ஆகாரம், தண்ணீர் மாதிரி அவங்களையே நீங்க என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க, சுவாசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு தீராத காதல் இந்த நபர் மேல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு.
pile 2 group 2 தேர்ந்தெடுத்தவங்களுக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு அழுத்தம் இருக்கும். இந்த நபரை விட்டு நான் போக மாட்டேன். உங்க வீட்டுல எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க, இந்த நபரை நீ கடந்து வந்துரு, இந்த நபர் வந்து உனக்கு வேண்டாம், இவங்க உனக்கான நபர் இல்லைங்கிற மாதிரி வீட்டுல சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க பேசிட்டு இருந்தா கூட உங்க நபரை பத்தி யாராவது ஒரு வார்த்தை சொல்றாங்க, தவறாவும் சரி இல்ல ரொம்ப பாசிட்டிவா பேசினாலும் சரி உங்களுக்கு பிடிக்காது. நீ என் நபரை பத்தி ரொம்ப பாசிட்டிவா பேசுறதுக்கு உனக்கும் அவங்களுக்கும் எந்த உரிமையும் இல்ல. அவங்க மேல உனக்கு எந்த உரிமையும் இல்ல. என் நபரை பத்தி நீ என்கிட்ட பாசிட்டிவா பேசணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதே உங்க நபரை பத்தி திட்டுறாங்கன்னா என் நபரை பத்தி நீ திட்டணுங்கிற தேவையில்லை. அது எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப க்ளோஸாக இருக்கிற சர்க்கிளா இருந்தாலும் சரி, நீங்க அவங்க கூட சண்டையிட்டு அவங்க கூட போய் திட்டுவீங்க. எதுக்கு என் நபரை வந்து நீ அப்படி பேசுற அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்க க்ளோஸாக இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ உங்க கூட தொடர்புல இருக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப நம்பி பழகுன உங்க ஃப்ரெண்ட்ஸே உங்க கூட பேச மாட்டாங்க. இந்த காதல் பிரச்சனையால சற்று அவங்க தள்ளியே இருப்பாங்க. நீங்களும் அவங்கள தள்ளியே வச்சிருப்பீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜோனு, உங்களுடைய ஃபேமிலி ஜோனை விட்டு நீங்க தள்ளி தான் இருப்பீங்க. எதனாலனா பிகாஸ் ஆஃப் யுவர் லவ் லைஃப். உங்களுடைய நபருக்காக நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுக்கு ரெடியா இருப்பீங்க. பேரண்ட்ஸா இல்ல வந்து இந்த பர்சனான்னு கேட்டாலும் லிட்டில் பிட் நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க. பேரண்ட்ஸ வந்து முதன்மைப்படுத்தலாமான்ற தாட்டே உங்களுக்கு வராது. என் நபர் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுவீங்க. டோட்டலி இந்த நபர் மேல ரொம்ப அப்சஸ்டா இருக்கீங்க. ரொம்ப ஒரு ஒரு தீராத ஒரு காதல், ஒரு அன்பு, ஒரு கோபமும் இவங்க மேல இருக்கு. நான் இவ்வளோ காதலிச்சேன், இவ்வளோ உண்மையா இருந்தேன், உனக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ண, நீ இருந்தும் நீ எனக்கு இப்போ இல்ல, நீ எனக்கு கிடைக்கல, நீ எனக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு தீராத கோபம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நோ கான்டாக்ட் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கலாம். இப்போ இந்த பைல் 2 அண்ட் பைல் 1 தேர்ந்தெடுத்தவங்களுக்கு எனக்கு ஸ்பெசிபிக்கா நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா எனக்கு பைல் 1ல வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு சைனுமே இல்லை. பட் பைல் 2ல வந்து எனக்கு நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கீங்களோன்னு தோணுது. ஏன்னா உங்களுடைய அந்த அழுத்தம், கோவம் எல்லாம் பாக்குறப்போ நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க. இந்த நபரும் உங்க மேல நீங்க என்ன காதல் வைத்திருக்கிறீர்களோ அதே மாதிரி உங்க மேல லவ் வச்சிருக்காங்க. ஆனா நீங்க இந்த காதல் மேல ஒரு தீர்க்கமாக, இந்த காதல் தான் எனக்கு, இந்த ஒரு போராட்ட குணம் இருக்குல்ல உங்களுக்கு, அது வந்து இந்த நபர்கிட்ட ஏனோ கம்மியாக இருக்கு. எஸ்கேபிசம் மைண்ட் கொண்டவங்க இந்த நபர். நீங்க வந்து எந்த அளவுக்கு அழுத்தமா இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு இந்த நபர் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அப்படியே அவங்க அதற்கு ஆப்போசிட்டா நீங்க வேணும்னு நினைப்பாங்க. உங்க மேல லவ் இருக்கும். ஆனா டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, வீட்டுல உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு வைங்க, டபக்குன்னு பேசாம போயிடுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்ப வரைக்கும் பேசிட்டு இருந்தீங்களே, இப்ப வரைக்கும் பழகிட்டு இருந்தீங்களே, போன்ல பேசுனீங்களே, நீதான் உலகம்னு சொன்னீங்க, நீதான் எல்லாம் சொன்னீங்க, இப்ப டக்குன்னு வீட்டுல பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு அவாய்ட் பண்றீங்க. என்ன அர்த்தத்துல அவாய்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த நபர் மேல இருக்கும். அப்புறம் எதுக்கு நீங்க அவ்வளவு பாசமா இருந்தீங்க, எனக்கு புரியவே இல்லையே இந்த நபரை பற்றி அப்படின்னு ஒரு சந்தேக பார்வை இருந்துகிட்டே இருக்கும். நீங்க என்னை உண்மையிலே லவ் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கும். ஏன்னா இந்த மாதிரிதான் அந்த நபர் உங்களை வச்சிருப்பாரு. எல்லாம் நீங்க பேசும்போது பேசுவாரு, உங்க கூடயே இருப்பாங்க, உங்க கூட வந்து பழகுவாங்க, நீங்க சொல்றதெல்லாம் செய்வாங்க. நீங்க எந்த அளவுக்கு லவ் பண்றீங்களோ அவங்களும் அந்த அளவுக்கு லவ் பண்ணுவாங்க, விட்டு கொடுப்பாங்க, வாங்கி தருவாங்க, சண்டை போடுவாங்க, சிரிப்பாங்க, கோவப்படுவாங்க, இது எல்லாமே இருக்கும். ஆனா நீங்க எப்படி என் நபரா இல்ல என் வீடான்னு கேட்கும்போது என் நபர் தான், நீங்க உங்க நபருக்காக எல்லாத்தையும் தூக்கி போட ரெடியா இருக்கீங்க. ஆனா இந்த நபர் ஒரு எஸ்கேபிசம் மைண்ட் கொண்ட நபர் நான் சொல்றேன். ஏன்னா அவங்க வீடா நீங்களான்னு வரும்போது வீடுதான், அன்டவுட்டட்லி வீட சொல்லுவாங்க. இல்ல என்னால என் வீடை சமாதானப்படுத்தணும், இல்ல எனக்கு என் வீடு முக்கியம், நான் என் வீடை பார்க்கணும், என் வீட்டுல நான் கேட்டுட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா அவங்க கிட்ட பழகுறாங்களோ பேசுறாங்களோ, வீடுன்னு வரும்போது பம்புவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, வீட்டுல வந்து எலி வெளியில புலின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி உங்ககிட்ட அவ்வளவு கம்பீரமா பேசுவாங்க. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நான் தான் உனக்கு எல்லாம், நம்ம ஃபார் எவர் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் செயல்ல ஜீரோ, செயல்ல ஒண்ணுமே இருக்காது. எப்போ மேம் இவங்ககிட்ட இருந்து ஆக்ஷன் இருக்கும், என் கூட சேருவாங்களா, நம்ம அந்த ஒரு கேள்விக்கு வரலாம். இப்போ உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னன்னு நான் சொல்லிட்டேன். உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் இதுதான்.
என்ன என்ன வேணாலும் செய்வீங்க. உங்க நபருக்காக வருவீங்க. இப்பவும் உங்க நபர் வரமாட்டாங்களா? இப்பவும் அவங்க வந்தா நீங்க அவங்கள ஏத்துக்குவீங்க. அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவீங்க. இப்பவும் அவங்கள பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் சொன்ன மாரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் நீங்க அவங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்க கரண்ட் ஃபீலிங்ஸ். உங்க நபருடைய கரண்ட் ஃபீலிங்ஸும் நான் சொன்னேன். நீங்க நினைக்கிற அத்தனையும் நினைக்கிறாங்க. உங்க மேல அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் வீட்டுக்கு பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டேன். சரி, இது போட்டோம். இதுதான் உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ். இதான் அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ். இப்போ ஓகே, இதுல இருந்து எப்போ மேம் சேஞ்ச் ஆவாங்க? அவங்க சைட்ல இருந்து ஆக்ஷன் இருக்குமா? ஒரு ரீகன்சல் இருக்குமானா டெஃபினட்டா இருக்கும். டெஃபினட்டா ரீகன்சல் வந்து இருக்கும். எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபைல் 2க்கு வந்து 80% சான்ஸ் இருக்குது. 70 to 80% இந்த பர்சன் சைட்ல இருந்து ரீகன்சிலேஷன் வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த நபர் வந்து எஸ்கேபிசம் மைண்ட் கொண்டவங்க. வீடுன்னு வரும்போது அப்படியே பல்ட்டி அடிச்சிருவாங்க. நான் சொல்றேன், நீங்களே கேட்டாலும் உங்களுக்காக கூட வீட்டை விட்டு வரமாட்டாங்க. வீடுன்னு வரும்போது பயப்படுவாங்க. ஆனா அதே நேரத்துல வீட்டுல வந்து ரொம்ப போராட்டமா என்ன பண்ணுவாங்க, நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், எனக்கு இது எந்த விஷயமும் வேண்டாம் அப்படின்னு பேசக்கூடிய நபராகவும் இருக்கிறாங்க. அதாவது வீட்டை மீறி உங்ககிட்ட வந்து பேசுறதோ, உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றதோ, கால் பண்றதோ பண்ண மாட்டாங்க. ஆனா வீட்டுக்குள்ளேயே உங்களுக்காக எனக்கு இந்த நபர் வேணும், இந்த நபர் இருந்தாதான் நான் சாப்பிடுவேன், இந்த நபர் இருந்தாதான் நான் வந்து தூங்குவேன். அதாவது எப்படி சொல்றது, ஒரு சைலண்ட் போராளி. உங்களை மாதிரி வெளிப்படையா தைரியமா செய்ய மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதா? கொஞ்சம் பதுங்கி எஸ்கேபிசம் மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். அதாவது வீரமா வரமாட்டாங்க. நீங்க அவங்களுக்காக வரீங்கல்ல, அந்த அளவுக்கு அவங்க வரமாட்டாங்க. ஆனா சைலண்டா பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க வீட்லயே சாப்பிட கூப்பிடுறாங்கன்னா போக மாட்டாங்க. அவங்கள எப்படி அவங்க வீடு, அவங்க பேரண்ட்ஸ வந்து அவங்களுடைய லவ் லைஃப்க்கு சம்மதிக்க வைக்கணும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து கத்தி சாதிக்க மாட்டாங்க. அமைதியா இருந்து சாதிப்பாங்க. அமைதியா இருந்தே சாதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பாரு, அமைதியா இருந்தே சாதிச்சுட்டாங்க நினைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சைலண்டா, ரொம்ப வைலன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நான் வைலன்ஸ் வழியில, அதாவது அகிம்சை வழியிலே போராடுவாங்க. நம்ம காந்திஜி மாதிரி கையில வந்து கத்தியெல்லாம் எடுக்க மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, வீரம் காட்ட மாட்டாங்க. பட் வீட்டுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ் தான் தெரியும். இவன் ஒண்ணு சொன்னா சாப்பிட மாட்டாப்பா, இவன் ஒண்ணு சொன்னா சாப்பிட மாட்டான்ப்பா, ஓகே இவன் நினைச்சதை செஞ்சிடலாம், ரொம்ப அடமெண்டா இருக்கா, ரொம்ப அடம் பண்றான், ரொம்ப வந்து பிடிவாதமா இருக்கா, சரி போட்டும், இவன் நினைச்ச வாழ்க்கையை இவனுக்கு அமைச்சு தரலாம், இவளுக்கு அமைச்சு தரலாம்னு சொல்லி பேரண்ட்ஸே ஒரு கட்டத்துல இறங்கி வர வைப்பாங்க. இந்த நபர் எந்த அளவுக்கு எஸ்கேபிசம் இருக்கோ அந்த அளவுக்கு தனக்கு வேண்டியதை எப்படி மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கணும்னு தெரிஞ்ச சாதனையாளர் இவங்க. சாதனையா சாதிச்சிருவாங்க. அதனாலதான் சாதனையாளர்னு சொல்றேன். தனக்கு வேணும் அப்படின்னா என்ன எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவாங்க. ஏன்னா உங்க மேல அவங்க தீர்க்கமான காதல் கொண்டவங்க. உங்க கூட ரீகன்சிலேஷன் பண்ணணுங்கிற ஆசை ஆள் மனசுல நிச்சயமாக இருக்குது. உங்க கூட ரீகன்சிலேஷனும் பண்ணுவாங்க. அவங்க பேரண்ட்ஸோட சம்மதத்தோடயே உங்களை வந்து ரீச் பண்ணுவாங்க. டைரக்டா அவங்க பேரண்ட்ஸோட சம்மதத்தோட உங்களை ரீச் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் சம்மதம் இல்லாம உங்ககிட்ட பேச மாட்டாங்க. அதுல உறுதியா இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் மீறி ஒண்ணு பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க பேரண்ட்ஸையே இந்த லவ் ரிலேஷன்ஷிப்க்கு ஒத்துக்க வச்சு உங்களை வந்து ரீச் பண்ணுவாங்க. ரீகன்சில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப தடாலடியா பேசுற ஆள் கிடையாது. பட் அமைதியா இருந்தாலும் தனக்கு வேண்டியதை சாதிக்க தெரிஞ்சவங்க. நிச்சயமாக ரீகன்சிலேஷன் என்பது 80% பாசிபிளாக இருக்கு. பைல் 2 குரூப் 2 இதுதான் உங்களுக்கான சாக்லேட் வாசிப்பு. சாக்லேட்டை பார்த்து நான் ப்ரிடிக்ட் பண்ணி சொன்ன விஷயங்கள். உங்களுடைய அன்பான கருத்துக்களையும் சப்ஸ்கிரிப்ஷனையும் லைக்கையும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய். ஓகே, இந்த பைல், இந்த ஆல்பன் லீபைல் பிங்க் கலரை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா your pile 3 group 3 வெல்கம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இது வந்து ஜெனரல் அண்ட் காமன் ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? பொதுவான வாசிப்பு. பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? பர்சனலாக கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, வெல்கம். பைல் 3 நீங்க இதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. குரூப் 3 உங்களுக்கு வாசிப்பு என்ன ப்ரிடிக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா?
ஓகே, லாஸ்டா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பைல் 3rd பைலாக இருந்தாலும் உங்களுக்கு யூனிவர்ஸ் சைட்ல இருந்து நல்லபடியான கைடன்ஸ் தான் வரும். ஓகேவா? இத பார்க்கும்போது அதாவது நீங்க இப்போ எப்படி இருக்கீங்கன்னா, காதல் வாழ்க்கையில நிறைய எஃபர்ட் போட்டாச்சு. நீங்க வந்து எஃபர்ட்ன்னு போடுறதுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. பைல் 3 அதனாலதான் அவங்க கடைசியா தேர்ந்தெடுத்துட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு பைல் 1 மேல ஆசை வந்திருக்காது. பைல் 2 மேல ஆசை வந்திருக்காது. நம்ம எப்பவுமே கடைசி தானே. கொஞ்சம் லேசியா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவங்க வந்து பைல் ரீடிங், சாக்லேட் ரீடிங் அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு எந்தூசியாசமா ஃபர்ஸ்ட் பைல், செகண்ட் பைல்னு தேர்ந்தெடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, கடைசியா அந்த பைல் இருக்கு, தேர்ந்தெடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் எனக்கு தெரிஞ்சு 70% அந்த மைண்ட் செட்ல தான் அவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஆர்வமா காதல் வாழ்க்கையில வந்து இந்த பையில எனக்கு தேர்ந்தெடுத்த மாதிரி தெரியல. ஆஞ்சு ஓஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எடுக்காத எஃபர்ட்டே கிடையாது. பைல் 3 அவங்க வந்து லவ்வுக்காக எவ்வளவோ போராடிட்டாங்க, நிறைய போராடிட்டாங்க. போராட்டத்துக்கு நீ சொல்றதுக்கு அவங்களுக்கு வார்த்தையே கிடையாது. லவ் அப்படின்னா பைல் 3 தான், குரூப் 3 தான். குரூப் 3 பைல் 3னா லவ். அந்த அளவுக்கு நிறைய காதல் வாழ்க்கைக்காக போராட தெரிஞ்சவங்க போராடியும் பார்த்துட்டாங்க. அந்த பர்சன் சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. ஏன்னா நீங்க எவ்வளவோ இந்த நபருக்காக பண்ணிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் வந்து இந்த நபருக்காக நீங்க செய்திருப்பீங்க, இப்பவும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நம்ம இப்போ கரண்ட் ஃபீலிங்ஸ், அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, இந்த நபர் கூட நீங்க சேர வாய்ப்பு இருக்குதான்னு தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? சோ அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்க செய்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த நபரை எப்படியாவது கண்டுபிடிச்சிட முடியாதாங்கிற ஒரு ஏக்கம், ஒரு கவலை, ஒரு கஷ்டம் உங்களுக்கு இருக்கு. உண்மையா இல்லையா? இருக்குது இல்லைங்களா? அதே நேரத்துல இது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். ஆனா ரொம்ப லாங் இயர்ஸ் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. எனக்கு இந்த பைல் 3 அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மனசுல பட்டது, யூனிவர்ஸ் வந்து எனக்கு இன்டியூஷன்ல கொடுத்தது என்னன்னா, இது ரொம்ப லாங் இயர்ஸ் நோ கான்டாக்டா இருக்குமோ. இது ஒரு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் நோ கான்டாக்டா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு தோணுது 20 இயர்ஸ் 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் நோ கான்டாக்ட். இந்த மாதிரி நோ கான்டாக்ட் அப்படின்னா அதுல 2 டைப் இருக்குது. முதல் டைப் என்னது, நோ கான்டாக்ட்ல இருக்கிறாங்க, ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியும், இவங்க எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா கால் மட்டும் பண்ணிக்க மாட்டாங்க, கான்டாக்ட் மட்டும் பண்ணிக்க மாட்டாங்க. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைப் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். செகண்ட் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ரேரான பீப்புளுக்கு நடக்கக்கூடியது. அது பைல் 3க்கு நடந்திருக்குது, குரூப் 3க்கு நடந்திருக்குது. நோ கான்டாக்ட் அப்படின்னா கம்ப்ளீட்டா அவங்க எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க நம்பர் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நம்பர் கூட என்ன செஞ்சிருப்பாங்க, மாத்தி இருப்பாங்க. உங்க கூட பழகும் போது அவங்க ஒரு நம்பர் வைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க தேடிட்டே இருக்கீங்க, அவங்க ஏன் கிடைக்கல, நீங்க என்ன நினைக்கிறீங்க பைல் 3? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேடிட்டே இருப்பீங்க, ஏன் கிடைக்கலன்னா எனக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுது, அவங்க நம்பரே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. உங்களை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்ல வந்து உங்களை வெறுக்கிறாங்களா, இத நம்ம அப்படி புரிஞ்சுக்க முடியாது. குரூப் 3 பைல் 3 அவங்க வந்து உங்கள்ட்ட இருந்து கடந்து போயிட்டாங்க. உங்களை வேண்டான்னு நினைக்கிறாங்க, உங்களை வந்து வெறுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல. உங்களை கடக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்கள்ட்ட இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. சோ அவங்க நம்பரை கூட என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க மாத்திட்டாங்க. நீங்க அவங்க பழைய நம்பர் வச்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க அவங்களோட பழைய கான்டாக்ட், பழைய நம்பர், பழைய வீடு, அவங்க இருந்த இடங்கள், நாட்கள் எல்லாத்தையும் நீங்க போய் சர்ச் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க கம்ப்ளீட்டா தே ஆர் மூவ் ஆன். அவங்க மூவ் ஆன் ஆயிட்டாங்க டோட்டலி. இப்போ அவங்க வேறையா இருக்காங்க. நீங்க பார்த்த பேசுன நபர் இந்த நபர் கிடையாது. they have totally changed, completely changed அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டாங்க. வேற நம்பர், வேற ஊரு, வேற அட்ரஸ், வேற வீடு, வேற பர்சன். சோ நீங்க நினைக்கிற பர்சன் இந்த பர்சன் இல்லை. சோ நீங்க பைல் 3 குரூப் 3 இந்த நபர் கிட்ட இருந்து ஏன் இன்னும் மூவ் ஆன் ஆகாம இருக்கீங்க அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் வந்து உங்களை கேட்கிற முதல் கேள்வி. உங்களால மூவ் ஆன் ஆக முடியல,
ட்ரூ லவ், ட்ரூ ஃபீலிங்ஸ், யா வேல்யூபிள் பாயிண்ட். ஸ்டில் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. உங்களால இவங்களை கடக்க முடியல, ஓகே, பட் உங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு இல்லைங்களா? சோ கண்டிப்பா அவங்க உங்களை விட்டு கடந்து போயிட்டாங்களா இல்லையாங்கிற கேள்விக்குறி சிலருக்கு இருக்கும். அதாவது நான் அவங்கள கடக்க முடியல, என்னால அவங்கள கடக்க முடியல, மறக்க முடியல, அவங்க என்னைய விட்டு கம்ப்ளீட்டா போயிட்டாங்களா, அவங்கள நான் தேடிட்டே தானே இன்னும் இருக்கேன். 10 வருஷமா இருக்கட்டும், 5 வருஷமா இருக்கட்டும், 15 வருஷமா இருக்கட்டும், 20 வருஷமா இருக்கட்டும், நான் அவங்கள தேடிட்டே தானே இருக்கேன். அவங்க சைட்ல இருந்து எனக்கு எந்த ரிப்ளையும் வரலன்னா, ஸ்டில் அப்ப அவங்க என்னை நேசிக்கிறாங்களா, ஸ்டில் என்னை தேடி வரணும்னு நினைக்கிறாங்களா, அவங்க அவங்க என்கிட்ட என்ன சொல்ல வராங்க, என்னை விட்டு போயிட்டாங்களா, எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா, நாங்க மூவ் ஆன் ஆயிட்டோமா, கம்ப்ளீட்டா நாங்க மூவ் ஆன் ஆயிட்டோமா, எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லையா, இல்ல எங்களுக்குள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க கடவுள்கிட்டயும் சரி, யூனிவர்ஸ் கிட்டயும் சரி, நீங்க கேட்காத நாளே இருக்காது. எங்களுக்குள்ள என்ன, எங்களுக்குள்ள தொடக்கமா, எங்களுக்குள்ள முடிவா, நான் இப்ப அவங்கள விட்டு கடந்து போறதா, எனக்கு ஒரு சின்ன க்ளூ கொடு. யூனிவர்ஸ் சைட்ல நீங்க கேட்டிருப்பீங்க, எனக்கு ஒரு சின்ன க்ளூ கொடு. அவங்கள நான் கடந்துடணுமா, இல்ல அவங்களுக்காக நான் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, என் வாழ்க்கையை நான் பார்க்கவா, இல்ல அவங்களுக்காக நான் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணவா? ஓ சைட்ல இருந்து எனக்கு ஒரு க்ளூ கொடு கடவுளே, எனக்கு ஒரு க்ளூ கொடுங்க. நான் இப்ப என்ன பண்ணட்டும்? அவங்க எதுவுமே சொல்லாம என்கிட்ட போயிட்டாங்க. எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நாங்க நோ கான்டாக்டுக்கு போயிட்டோம், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது எல்லா கப்பலுக்கும் நடக்கிற காமனான விஷயம் தான் நான் நினைச்சேன். பட் இந்த சண்டை எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு தீராத பிரிவை கொடுத்துருக்கு, நாங்க பாத்துக்கவே இல்லை. நோ கான்டாக்ட்லயும் இப்படி வித்தியாசமாக நாங்க இத்தனை வருஷம் பாத்துக்காம இருக்கோம். சோ அப்ப இந்த நபர் என்னை தேடி வருவாங்களா, எனக்கு ஏதாவது இந்த நபர் சைட்ல இருந்து ஒரு ஹோப் இருக்கா, நான் இவங்களுக்காக வெயிட் பண்ணலாமா, இல்ல இவங்களை விட்டு நான் கடந்து போயிடுவேன். ஏன்னா ரொம்ப வருஷம் நான் வேற எந்த ரிலேஷன்ஷிப்லயும் போகாம இந்த நபருக்காக நான் வெயிட் பண்றேன். என்னால வேற எந்த ரிலேஷன்ஷிப்லயும் போக முடியல, ஒரு திருமணத்துக்குள்ள கூட போக முடியல. ரொம்ப வருஷமாக இந்த நபரை நோக்கி வெயிட் பண்றேன். இந்த நபர் என்னை நோக்கி என்ன வார்த்தைகளை சொல்ல போறாங்க, இவங்களுக்கு என் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு நீங்க கேட்டிருக்கலாம். கேட்டிருக்கீங்களா இல்லையா? ஃபைல் 3 எனக்கு தெரியப்படுதுங்க கமெண்ட் செக்ஷன்ல. கேட்டிருக்கீங்க, எனக்கு தெரியுது. ஃபைல் 3 குரூப் 3 எனக்கு தெரியுது. நீங்க கேட்டிருக்கீங்க, யூனிவர்ஸை நோக்கி அழுதுருக்கீங்க, கஷ்டப்பட்டிருக்கீங்க, மனம் சங்கடப்பட்டிருக்கீங்க. ஆனா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில், இந்த நபருடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் இஸ் மூவ் ஆன். அவங்க அவ்வளவுதான் சொல்றாங்க, அவங்க அவ்வளவுதான் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. உங்களை பத்தி ரொம்ப பேசணும்னு அவங்க நினைக்கல. குரூப் 3 ஃபைல் 3 அவங்க அவங்க சிம்பிளா ஒரு வேர்ட் சொல்றாங்க, நான் என் லைஃப்ல கடந்துட்டேன், என் காதல் வாழ்க்கையை நான் கடந்துட்டேன், அதை பத்தி சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, நான் வேற ஆளு, அவங்க பார்த்த ஆள் நான் கிடையாது, நான் வேற ஆளு, நான் என் பர்சனல் லைஃப்ல கான்சென்ட்ரேட் பண்றேன், என் லைஃப்ல நான் கடந்து போயிட்டேன், இந்த பர்டிகுலர் நபர்கிட்ட இருந்தும் இந்த பர்டிகுலர் காதல் வாழ்க்கையில இருந்தும் நான் கடந்து போயிட்டேன், இந்த நபரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கறதுதான் அவங்க பதிலாக தராங்க. இதுக்கு மேல அவங்க கரண்ட் ஃபீலிங்ஸ் நம்ம என்ன கேக்குறது? அவங்க ஓப்பனா ஒரே ஒரு கரண்ட் ஃபீலிங்ஸ் சொல்லிட்டாங்க. உங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸே நான் சொல்லிட்டேன். அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் இதுதான், நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன், திரும்ப இந்த ரிலேஷன்ஷிப்ல வரணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது, எங்களுக்குள்ள முடிஞ்சிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு, நான் கடந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க உங்க முடிவை நீங்க எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களுடைய சுய வாழ்க்கையில, உங்களுடைய செல்ஃப் லவ்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. இதுக்கு மேலேயும் இந்த நபரை நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. மூவ் ஆன், ட்ரை டு மூவ் ஆன். கொஞ்சம் கொஞ்சமா இந்த நபரை மறக்க ட்ரை பண்ணுங்க. இந்த நபர்ல இருந்து வெளியில வாங்க. உங்களுக்கு இன்னொரு அழகான வாழ்க்கை காத்துட்டு இருக்குது, பியூட்டிஃபுல்லான லைஃப் காத்துட்டு இருக்குது. இந்த சாக்லேட் மாதிரி உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிங்கிஷான ஒரு லைஃப் காத்துட்டு இருக்குது. அந்த சாக்லேட்டை நீங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல டேஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு நல்ல காலத்தை உங்க லைஃப்ல எதிர்கொள்ள போறீங்க. சீக்கிரமே அந்த வசந்த காலம் உங்க வாழ்க்கையை நோக்கி வருது. இப்போ நீங்க இருந்த இந்த வேதனையில இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்பாதீங்க. இனிமேலும் இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். இந்த பர்சன் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நோ மீன்ஸ் நோ தான், ஓகேங்களா? சோ கடந்து வர்றதுக்கு முயற்சி செய்யுங்கள். இதுவே உங்களுக்கு யூனிவர்ஸ் சைட்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்க ப்ரெடிக்ஷன், ஓகேவா? மன தைரியத்தோட அடுத்த வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு ரெடியாக இருங்க. உங்களுக்கான நபர்
உங்களை தேடி வர்றதுக்கான காலம் இனிதே ஆரம்பமாகுது. உங்க லைஃப் செகண்ட் பேட்டில நோக்கி போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேட்டில்ல தோத்துருக்கலாம், அடுத்தடுத்து வரப்போற பேட்டில்ல வின் பண்றதுக்கான காலம். ஓகேங்களா? சோ மனசை தளர விடாம, ரொம்ப வருஷமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அது நடக்காதுன்னு தெரிஞ்சும் நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க வேண்டாம். அதுல இருந்து வெளியில வாங்க. உங்களுக்கான வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. Pile 3 and Group 3 உங்களுக்கான டைமும் சேஞ்ச் ஆகுது. அதனால யூனிவர்ஸ் சைட்ல இருந்து உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷனை மூலியமா சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை டு மூவ் ஆன். சீக்கிரமே கடந்து வாங்க, நல்ல வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். Pile 3 Group 3 வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டாடா, பை பாய்.